வணக்கம். சாமி வந்தால் தலைமுடியை பிடிக்குமா? இதை பற்றி வீடியோ போடுங்க. நம்ம குலச முத்தாரம்மன் கோயில்லையும் அது மாதிரியான நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். சாமி ஆடுறாங்க, இன்னொருத்தங்களுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்களே, அது ஏன்? சாமி வந்தால் தலைமுடியை பிடிச்சி இழுக்குமா? இதை பற்றி வீடியோ போடுங்கன்னாங்க. நம்மளுமே அந்த வீடியோ பார்த்தேன். பெண்கள் சாமி ஆடினாங்கன்னு நினைக்கேன். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அது மட்டுமல்லாது நிறையா நிகழ்வுகள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்போமா இருக்கும். பொதுவாக சாமி இன்னொருத்தங்களை கையை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நபர் மீது வரக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை நீ அழைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அழைப்பதற்காக கையை பிடிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நேராக தலையில் கை வைப்பாங்க. அது ஒரு சிலருக்கு முடிய பிடிக்கிற மாதிரி தெரியலாமா இருக்கும். தலையில் கை வச்சு அழைச்சி கொண்டு வாப்பா அப்படிங்கிறதுக்காகவும் தலையிலையும் கை வைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நபர்கள் மீது அவங்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த நபரையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நபர் இப்போ காளிசாமிக்கு ஆடுறாங்கன்னா இன்னொரு நபருடைய முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த நபரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னாலும் அந்த நபர்கிட்ட உன் மேலே வரக்கூடியவளை நீ இப்போ அழைக்கணும்ப்பா, உன் காளியை அழைச்சி நீ அருள் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நபரையே பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நபருடைய தலை மீது தலை ஒருத்தரும் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் நின்று அப்படியே அந்த நபர் மீது தலையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த நபர் மீது வரக்கூடிய அருளை அழைப்பதற்காக அந்த மாதிரி செய்வாங்க. இந்த முறைகள் எல்லாமே சாமியை அழைக்கிறதுக்காக சாமியாடிகள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதல்லாது ஒரு சாமியை ஆடிக்கிட்டு இருக்காங்க, கூட்டத்துக்குள்ளே போய் ஒருத்தங்களுடைய தலையை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சாமியாடிக்கு அவங்க மேலே ஏதேனும் ஒரு துர்சக்திகள் ஏதேனும் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கூட தலையை பிடிப்பாங்க. தலைமுடியை பிடிச்சி நீ யார் என்னன்னு சொல்லி கேட்டு அதற்காக கூட இருக்கலாம். அதல்லாது ஒரு கோயிலில் நிறைய பேர் சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் சும்மாவும் ஆடுவாங்க இல்லையா, அந்த கள்ளச்சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கள்ளச்சாமிக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் நீ என் கோட்டையில் கள்ளச்சாமி ஆடுறியா அப்படிங்கிற மாதிரியும் தலையை பிடிச்சி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நமக்கு பார்க்கும்போது சாமிக்கும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒருத்தர் அருள் ஆடுவாராக இருக்கும், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சும்மா ஆடி இருக்கலாம். அதை நீ எப்படி என் கோட்டையில் சும்மா ஆடலான்னு சொல்லி அப்படிங்கிறதை கேட்பதற்காகவும் அந்த நபருடைய தலைமுடியை பிடிப்பாங்க. இன்னும் வேறு காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப உக்கிரமாக அருள் ஆடுவாங்க. அவங்களுக்கு விபூதி போடுறதுக்காக கூட தலை மேலே கை வைக்கிறது தலைமுடியை பிடிச்ச மாதிரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேறு சாமி தலைமுடியை பிடிக்கிறதுக்கான காரணங்கள்னு நமக்கு தெரிஞ்சு வேறு டக்குன்னு ஒன்றும் ஞாபகத்துக்கு வரலை. உங்களுக்கு வேறு என்ன காரணங்கள்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.